தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக நடிகர் விஷால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முக்கிய பொறுப்புகளுக்கும் அவரது அணியைச் சேர்ந்தவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் சென்னை அண்ணாநகரில் உள்ள கல்லூரி வளாகத்தில் ஞாயிறன்று நடைபெற்றது. ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரனின் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் விஷால், தானு மற்றும் எஸ். சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் 3 அணிகள் களம் கண்டன. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 4:10க்கு முடிவடைந்தது. இந்த தேர்தலில் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், புகழ்பெற்ற இயக்குநர்கள் டி. ராஜேந்தர், சுந்தர் சி. பாண்டிராஜ் மற்றும் தானு, டி. சிவா உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மொத்தம் 1059 வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் மாலையில் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட விஷால் மொத்தம் 476 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. விஷால் கிருஷ்ணா 476 அதிக ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றவராக அறிவிக்கின்றேன். ஆக தலைவர் பதவிக்கு பிரசிடென்ட் போஸ்டுக்கு வெற்றி பெற்றவர் விஷால் கிருஷ்ணா 476 ஓட்டு வாங்கியிருக்கார். இதேபோல் பொருளாளர் பதவிக்கு விஷால் அணியின் சார்பில் போட்டியிட்ட எஸ். பிரபு வெற்றி பெற்றார். துணைத் தலைவர் பதவிக்கும் அந்த அணியைச் சேர்ந்த பிரகாஷ் ராஜ் மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கௌரவ செயலாளர் பதவியை பொறுத்தவரையில் விஷால் அணியைச் சேர்ந்த ஞானவேல் ராஜாவும் KR அணியைச் சேர்ந்த கதிரேசனும் வெற்றி பெற்றனர். தயாரிப்பாளர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நடிகர் விஷால் அடுத்த 2 ஆண்டுகள் தயாரிப்பாளர் சங்கத்தின் பொற்காலமாக இருக்கும் வகையில் தங்கள் செயல்பாடுகள் இருக்கும் என உறுதி கூறியுள்ளார்.